ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சைக்காலஜியில் ஷார்ட் ட்ரிக்ஸ் அப்படியே கரைச்சி குடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஷார்ட் ட்ரிக்ஸை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, SPCF, RED, ZPD, IQ, PS, LES, TAT, SSC, VMC, PP இதை பற்றி நம்ம பார்ப்போம். இதனுடைய அப்ரிவேஷன்ஸு இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக உள்ள எழுத்துங்க. இங்கே பாருங்கள், ரெட்டுன்னு ஒரு கான்செப்ட், அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். இப்போ நம்ம லாஸ்ட்லேருந்து வரலாம். SSC, VMC, PP இந்த 8 லெட்டர்ஸ் இருக்குது பாருங்கள். 8 லெட்டர்ஸ் இருக்கா? இந்த 8 லெட்டர்ஸ் இருக்குது பாருங்கள். காக்னே இது என்னென்னு பார்க்கும்போது SSC, VMC, PP இந்த எழுத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கும்போது காக்னேவுடைய 8 ஸ்டேஜஸ்ஸு நம்மளுக்கு ஞாபகம் வரும். காக்னே வந்து 8 ஸ்டேஜஸ்ஸு என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். அதாவது காக்னேவனுடைய படிநிலைகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், எஸ் என்பது சிக்னல். அதுக்கடுத்தது இன்னொரு எஸ் வந்து ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ். சின்றது செயினிங், வின்றது வெர்பல், எம் என்பது மல்டிபிள் டிஸ்கிரிமினேஷன், சி என்பது கான்செப்ட். லாஸ்ட்டாக பிபின்னு இருக்குது பாருங்கள். அது என்னது? பிரின்சிபல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சிக்னல் முதல்ல வந்து நம்மளுக்கு சிக்னல் காமிச்சிட்டு லாஸ்ட்டாக பாருங்கள் ப்ராப்ளம் சால்விங். இந்த மாதிரி நம்ம ஒரு குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டோம்னா இந்த காக்னேவுடைய 8 ஸ்டேஜஸும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். அடுத்தது பாருங்கள், டிஏடினா முர்ரே, மார்கன். இந்த 2 பேருடைய நினைப்பு வச்சுக்கோங்க. முதிர்ந்த முர்ரே அப்படின்னு நினைப்பு வச்சுக்கோங்க. முதிர்ந்த முர்ரே அவங்க வந்து இந்த ஐக்யூ டெஸ்ட்டில் 30 பிக்சர்ஸை வச்சு இந்த ஐக்யூ டெஸ்ட்டு பண்ணுவாங்க. அது வந்து நம்ம டேட்டு போட்டுக்கிறோம் பாருங்கள், படம் 30 படங்கள் டேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 5வது ஆளுமை மற்றும் ஊக்கிகள், பர்சனாலிட்டி ஸ்டிமுலேஷன், பர்சனாலிட்டி அண்ட் மோட்டிவேஷன். இப்போ மேஸ்லோவுடைய படிநிலை கோட்பாடு பார்த்தீங்கன்னா ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ், தேவைகள் பார்க்கணும். 5 ஸ்டெப்ஸ். அதுதான் வந்து உங்களுக்கு PSL அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 5th பாருங்கள், 5th என்ன சொன்னோம் உங்களுக்கு? PSLES அப்படின்றது இந்த ஆளுமை மற்றும் ஊக்கிகள், பர்சனாலிட்டி அண்ட் மோட்டிவேஷனை மேஸ்லோவுடைய படிநிலை. இங்கே பாருங்கள், PSL, எஸ்டீம், இ இங்கே இருக்குங்களா? அதுக்கு அடுத்தது எஸ், செல்ஃப் ஆக்சுவலேஷன், தன்னை எறிதல். ஃபஸ்ட்டு பாருங்கள், பி ஃபிசியாலஜி நீட்ஸ், அடுத்தது சேஃப்டி, அதுக்கு அடுத்தது லவ் அண்ட் பிலாங்கிங். அப்புறம் பாருங்கள், ஈனாக்கா நம்மளுக்கு என்னது? நம்ம அங்கீகாரம், மதிப்பு. அதுக்கு அடுத்தது எஸ், லாஸ்ட்டாக வந்து எஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து செல்ஃப் ஆக்சுவலேஷன், அதாவது தன்னை அறிதல். இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். மேஸ்லோவுடைய படிநிலைகளை ஞாபகம் வச்சுக்கும்பொழுது PSLES அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், ஐக்யூ, பர்சனாலிட்டி. ஐக்யூ பாருங்கள், ஐக்யூ டெஸ்ட்டில் நம்ம நுண்ணறிவு முக்கியமானது வந்து கற்றலும் இந்த நுண்ணறிவு சோதனையும் ரொம்ப சைக்காலஜியில் வெரி இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. அதில் வந்து இந்த சராசரி மனுஷனுடைய ஐக்யூ என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 90 to 109. சராசரி மனிதனுடைய ஐக்யூ என்ன அப்படின்னு பார்க்கும்போது 90 to 109 வரும். 101 சராசரி மனிதனுடைய ஐக்யூ. இப்போ இந்த ஐக்யூ டெஸ்ட்டை ஹெர்மன் ரோஷாக்ன்றவங்க மை டெஸ்ட், அவங்க எதுனாக்கா 10 அட்டைகளை வச்சு இந்த ஐக்யூ டெஸ்ட் பண்ணுவாங்க. அதே போல் இந்த மாற்றங்கள் அந்த கற்றல் படிநிலைகளில் நேர்மறையான மாற்றம், எதிர்விதமான மாற்றம், பூஜ்ய மாற்றம்னு சொல்லுவாங்க. இந்த மாற்றம்னாக்கா நேர் மாற்றம் அப்படின்னா ஒன்று கற்றுக்கிட்டோன்னா அது வந்து இன்னொன்றுக்கு துணையாகும். இப்போ நீங்கள் சைக்கிள் கற்றுக்கிட்டிங்கன்னா பைக் ரேஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து நேர் வகையான மாற்றம். எதிர் வகையான மாற்றம்னாக்கா நம்ம ஒரு லாங்குவேஜை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னொரு லாங்குவேஜ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுடைய வாய் அமைப்பு, திங்கிங்கு எல்லாம் ஆப்போசிட்டாக நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஒரு ஹிந்தி படித்தவங்க இங்கிலீஷ் படிக்கும்போது அவங்களுடைய சிந்தனைகள் வந்து மாறும், கற்றல் நிலை வந்து மாறும், எதிர்விதமான மாற்றத்தை கொடுக்கும். அது வந்து ஹிந்தி இங்கிலீஷ் படிக்கிறோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த பூஜ்ய மாற்றம். ஒன்றுக்கு நம்ம கற்றுக்கிட்டோம், அந்த கற்றுக்கிட்டதால் இன்னொன்று கற்றுக்கும்பொழுது அது எந்தவித விளைவையும் கொண்டு வராது. இப்போ கார் ஓட்ட கற்றுக்கிறவங்க பைக் ஓட்ட கற்றுக்கும்போது ஏதாவது மாற்றம் தெரியுமா அப்படின்னாக்கா, கார் நல்லா ஓட்டுறவங்கலாம் பைக் ஓட்ட முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது பூஜ்ய மாற்றம்னா கார் ஓட்டுறவங்க எல்லாம் சமையல் செய்வாங்களா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை. கார் ஓட்டுறது வேறு, சமையல் செய்கிறது வேறு. அப்போது என்னது, இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாதது. இது வந்து பூஜ்ய மாற்றங்கள். அப்போது இதை வந்து இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் கற்றலுடைய நிகழ்ச்சியில். அதுக்கடுத்தது இந்த மறதி அன்று நினைவு, எப்பிங்காஸ்னா எட்டி பார்க்குறாங்க அப்படின்னு நினைப்புச்சுங்க. இந்த எப்பிங்காஸ் என்ன செஞ்சார்? இந்த மறதி நினைவுடைய வளைவுனால எப்பிங்காஸ்ன்னு நினைப்போம், எட்டி பார்க்குறது அப்படின்னு நினைப்பு வச்சுங்க. ஷார்ட் டைம் மெமரி, STMன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் தான் நம்மளுக்கு நினைவு ஸ்டெடியாக இருக்கும். அதனால தான் இந்த STM அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காரணிகளில் வந்து ஒற்றை காரணி கொள்கை, இரட்டை காரணி கொள்கை, பல்காரணி கொள்கை, குழு காரணி கொள்கை. ஒற்றை காரணி கொள்கை, இரட்டை காரணி கொள்கை, பல்காரணி கொள்கை, குழு காரணி கொள்கை.
ஒற்றை காரணி எப்படி வச்சு ஒரே ஒரு ஒத்த ஆள், யார் சொன்னது? ஒரே ஒரு ஆள் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ஃப்ரெட் ஃபீனே. ஆல்ஃப்ரெட் ஃபீனே, ஆள்னு வருது பாருங்கள். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும், ஆள் அப்படின்னு. ஸ்பியர்மேன், ஸ்பியர் வந்து என்னது? ஒரு வட்டம், அதை ரெண்டாக பிரிக்கிறோம், அப்போ 2 அரை வட்டம் வருது இல்லையா, அதை நினைப்பு வச்சுங்க. இரட்டை காரணி கொள்கையை சொன்னவர் யார்? ஸ்பியர்மேன். பல்காரணி கொள்கையை யார் சொன்னவர்? தார்ண்டைக். தார்ண்டைக்னாக்கா தார் ரோடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தார்ண்டைக் பல்காரணி கொள்கை. அப்போ தார்ண்டைக். குழுக்காரனா தஸ்டைன். குழுக்காரணி கொள்கையை வலியுறுத்தினவர் யார்? இந்த ஒற்றைக்காரணி, இரட்டைக்காரணி, பல்காரணி, குழுக்காரணி இந்த மாதிரி வரும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சின்ன க்ளூ வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் ஜிபிடினா ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். அதை யார் சொன்னவர்? வைகாட்ஸ்கி. இப்போ வைகோவை ஞாபகம் வச்சுக்கோங்க. வைகோ ஒரு குழந்தை வந்து தானே செய்கிறது, மற்ற உதவியோட செய்கிறது, அதுக்கும் இடைப்பட்ட பகுதி, அதுக்கு ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். இதுக்கு கேப். ஒரு குழந்தை வந்து புதிதாக கற்கும்போது பெரியவர்களுடைய துணையோட நம்ம அந்த வேலையை செய்கிறதுக்கும் இடைப்பட்ட பகுதி. அடுத்தது பாருங்கள், RED. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க? ரெடினஸ், எக்ஸசைஸ், டிசிஷன். இப்போ விளைவு. அப்போ ஆயத்த விதி, பயிற்சி விதி, விளை விதி. இதை யார் சொன்னது? தாண்டைக் தான் நான் சொன்னேன். தார் ரோட்டில் பூனை போகுது, தார் ரோட்டு குறுக்கால பூனை போகுது. இது வந்து தாண்டைக்குனாலே நீங்கள் என்ன செய்யணும்? பூனையை வச்சு நிறைய செஞ்சுருக்காரு, நிறைய சோதனைகளை செஞ்சுருக்காரு. அதனால் இந்த தாண்டைக்கு ஞாபகம் வச்சுங்க. நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டாக பார்க்குறது SPCF. இது வந்து முக்கியமானது. இது பாருங்கள், ஜீன் பியாஜேவுடைய 4 ஸ்டேஜஸ் பிள்ளைகளுடைய வளர்ச்சி, 4 வளர்ச்சி நிலையை அவர் சொல்கிறது. 0 to 2, 2 to 7, 7 to 11, 11க்கு மேலே. இதை மாதிரி 4 ஸ்டேஜஸாக இந்த வளர்ச்சி நிலையை கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு 0 to 2ல் புலன்கள் வந்து இயக்க நிலையும், 2 to 7ல் செயல் முன்னிலை, அவங்களுடைய செயல் முன்னிலைப்படுத்துகிறாங்க. 3rd ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா என்னது? கான்க்ரீட் ஆப்ரேஷனல். 7 to 11 இயர்ஸில் கான்க்ரீட்டான செயல்பாடு. அதுக்கடுத்தது பாருங்கள், லாஸ்ட் ஸ்டேஜ் என்ன சொல்கிறாரு? முறைசார் செயல்நிலை, ஃபார்மல் ஆப்ரேஷன். அது எப்போ நடக்கும்னாக்கா 11 வருஷத்துக்கு மேலே. இந்த மாதிரி எழுத்துக்களை இந்த மாதிரி நம்ம அப்ரிவேஷன் மாதிரி நம்ம க்ளூ வேர்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கும்பொழுது, இப்போ நீங்கள் ஒன்றா படிக்கும்பொழுது ஜீன் பியாஜேவுடைய இந்த SPCF ஒவ்வொன்றையும் படிக்கும்பொழுது உங்களுக்கு ஞாபகம் வரணும். PSLES யாரோடது, ரெட் யாருது, GPD யாருது, டேட் யாருது, IQ யாருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த IQ டெஸ்ட்டெல்லாம் நிறைய வந்து உங்களுக்கு ஸ்டேஜஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பைகாட் பண்ணிக்கணும். இந்த காக்னேட் டெஸ்ட்டு, அதுக்கடுத்தது டேட்டுனாக்கா அது என்னது? தீமெட்டிக் 30 படங்கள் முன்னது முர்ரே மார்கன். அப்புறம் ஆளுமை மற்றும் ஊக்கங்கள், மேஸ்லோ. இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு எப்பிங்காஸோடைய மறதி ஆண்டு நினைவு வளைவு, ஒற்றைக்காரணி கொள்கை யார் எழுதுனது, இரட்டைக்காரணி கொள்கை யார் செஞ்சது, பல்காரணி கொள்கை, குழுக்காரணி கொள்கை, வைகாட்ஸ்கியோடைய இந்த GPD, இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தாண்டைக்குடைய ரெட்டு, SPC, ஜீன் பியாஜெட்டோடைய வளர்ச்சி நிலை 4 ஸ்டேஜஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. சைக்காலஜின்னு படித்தாலே உங்களுக்கு கற்றல், அதுக்கடுத்தது மறதி, நினைவு, அதுக்கடுத்து நுண்ணறிவு. கற்றலும் நுண்ணறிவு, இந்த வளர்ச்சி நிலைகள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. லாஸ்ட்டாக ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். உங்களுக்கு சைக்காலஜி கொஷினில் மாணவர் குழந்தை அப்படின்னு வந்ததுன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். தண்டனை மனப்பாடம்னு வந்ததுன்னா அது தவறான ஆன்சராக தான் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது மாணவரையும் குழந்தையும் முன்னிலைப்படுத்தி எந்த கொஷினாவது வந்ததுன்னா அந்த ஆப்ஷனை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். தண்டனை மனப்பாடம்னு வந்ததுன்னா அந்த ஆப்ஷனை நீங்கள் பைஹார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ டு ஆல்.